விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகள் வெறும் கட்டுக்கதைன்னு நினைச்சீங்களா? இல்லவே இல்ல. இது வஞ்சகம், மரணம்னு உச்சகட்ட திகில் நிறைந்த ஒரு பயணம். புட்பதத்தன்கிற தெய்வத் தையல்காரன் சிவபெருமானுக்கு ஆடை தைக்க ஆசைப்பட்டான். ஆனா அந்த சின்ன ஆசையே அவனுக்கு பெரிய சாபமா மாறிருச்சு. கைலாய வாசல்ல தூங்கும்போது அறியாம ஒரு தேவ ரகசியத்தை கேட்டுட்டான். அத நேரா போய் தன் மனைவி கிட்ட உளர, அவ்வளவுதான். சிவனோட கோபத்தால கணவன் தலைகீழா தொங்குற வேதாளமா மாறினா. அவனோட மனைவி நள்ளிரவுல வீணை வாசிச்சு தூக்கத்தை கெடுக்கிற சாபத்தை வாங்கினா. இப்ப கதை எப்படி மாறுது பாருங்க. காளி தேவிக்கு 999 அரசர்களை பலி கொடுத்த ஒரு கொடூரமான முனிவன் உள்ள வர்றான். அந்த 1000வது பலி யார் தெரியுமா? நம்ம விக்ரமாதித்தன் தான். அந்த முனிவன் தந்திரமா மன்னனை காளிவனத்துக்குள்ள வரவழைக்கிறான். இருட்ல ஒரு வீணை இசை. அங்க சபிக்கப்பட்ட அந்த மனைவியை பார்த்து சாபத்தோட முழு உண்மையும் மன்னன் தெரிஞ்சுக்கிறான். சாபம் தீர ஒரே வழி இதுதான். மரத்துல தொங்குற வேதாளத்தை மன்னன் தூக்கிக்கிட்டு காளி கோயிலுக்கு போகணும். இது ரொம்ப ஆபத்தான பயணம். மன்னன் பேசவே கூடாது. ஆனா வேதாளம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லலன்னா தலை வெடிச்சிடும். பதில் சொல்லி 24 தடவை தோத்து போனான் மன்னன். ஆனாலும் கொஞ்சமும் சளைக்காம திரும்ப திரும்ப அந்த வேதாளத்தை சுமந்து நடந்தான். கடைசியா ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா கோவில் அடைஞ்சான் விக்ரமாதித்தன். சாபம் நீங்கி அந்த தம்பதி ஒன்னு சேர்ந்துட்டாங்க. அப்பதான் சாபம் நீங்கிய புட்பதத்தன், மன்னனே, அந்த முனிவன் உன்னதான் பலியிட போறான்னு ஒரு பகீர் உண்மையை உடைக்கிறான். அடுத்த நொடிய சுதாரிச்ச விக்ரமாதித்தன் தன் வாள உருவி அந்த வஞ்சக முனிவனையே காளிக்கு பலியிடுறான். எப்படிப்பட்ட ட்விஸ்ட் பாத்தீங்களா? மன்னனோட இந்த வீரத்தை பார்த்து வியந்த காளிதேவி நேர்ல தோன்றி அவனுக்கு வேண்டிய வரம் தர முன்வராங்க. அவனோட தியாகத்தை பாருங்க. தனக்காக எதுவும் கேட்காம பலியான அந்த 999 அரசர்களுக்கும் உயிர் கொடுங்கன்னு வரம் கேட்டான். இப்போ நீங்க சொல்லுங்க, தேவ ரகசியத்தை காப்பது கஷ்டமா, இல்ல ஒரு உயிரை காப்பாத்த இறுதி வரை மௌனமா இருக்கிறது கஷ்டமா?